இவங்க அரசியல் சித்து விளையாட்டுல இன்னையோட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில சுகுணாங்கிற பெண்மணி சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிருக்காங்க. கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசலை பத்தி தான் இந்தியாவே பேசிக்கிட்டு இருக்கு. மதுரை மாநாட்டுல விஜய் பேசினாரு, ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் தாய் மாமனா இருப்பேன் அப்படின்ட்டு. அந்த கூட்ட நெரிசல்ல 9 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. 17 பெண்கள் உட்பட 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் தாய் மாமன் அவருடைய வீட்டுல போய் இருந்துகிட்டாரு, எங்க போனாருன்னே தெரியல. சரி, அவரு திருப்பி கூட்டம் கூட்டிட்டோம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்றாங்க. நிர்வாகிகள் எங்க போனாங்க? மாவட்ட நிர்வாகிகள் கூட இல்ல. 2ஆம் கட்ட நிர்வாகிகள் என் ஆனந்த் எங்க போனாரு, ஆதவ் அர்ஜுன் எங்க போனாங்க, நிர்மல்குமார் எங்க போனாரு, ராஜ் மோகன் எங்க போனாரு, இவங்க எங்க போனாங்க? அதே மாதிரி கரூர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எங்க போனாரு? போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களாம் பாதி பேரு. அதான் எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க போல, அப்படிதான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது. இன்னைக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் அவங்க விசாரணையை நேற்றே தொடங்கிட்டாங்க. இன்னைக்கும் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி அங்கே என்னென்ன நடந்திருக்குங்க போலீஸ் தரப்புலையும் கேட்டிருக்காங்க, மக்கள் தரப்புலையும் கேட்டிருக்காங்க. சில மக்கள் அங்கே உள்ள காவல்துறை மிரட்டுறதா அதிமுக தரப்புல வீடியோக்களும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட போலீஸ் ஃபுல்லா செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கதாகவும் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ நேர்மையான முறையில் இந்த விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறதா அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஆமா, இப்ப காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. ஏற்கனவே டிஎஸ்பி செல்வராஜ் விசாரிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அதை மாத்தி எஸ்பி பிரேமானந்தம் விசாரிக்கிறதா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அந்த நாமக்கல்ல நடந்ததுக்கும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு, கரூர் நடந்ததுக்கும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்ம ஸ்பாட்ல நிறைய பேர்கிட்ட பேசுற விஷயங்களும் இந்த எஃப்ஐஆரும் கிட்டத்தட்ட ஒத்து போறதா மாதிரிதான் தெரியுது. ஆனா சில நம்பர்ஸ் மட்டும் இடிக்குது. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, கரூர்ல நடந்த அந்த விபத்தை பத்தி ஒரு எஃப்ஐஆர் இது. தமிழக வெற்றி கழகம் அந்த மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் மனு கொடுத்திருக்காரு. 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 11 நிபந்தனைகளை நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறது இந்த அறிக்கையில இந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. 10 மணிலிருந்தே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வேலுச்சாமிபுரம் அந்த மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் கோயில் ஜங்ஷன், அப்புறம் திருக்காம்புலியூர், ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோடு, எல்லா இடங்கள்லயுமே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. மதியழகன் கொடுத்த அந்த விண்ணப்பத்துல 10,000 பேர் தான் சொன்னாங்க. ஆனா பிரச்சார கூட்டத்துக்கு 20,000 பேருக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 20,000 பேர் அங்க இருப்பாங்க. திருப்பியும் இந்த எஃப்ஐஆர்ல அப்படிதான் இருக்கு. ஆனா 4:45க்கு கரூருக்கு கிட்டத்தட்ட கரூர் எல்லையான வேலாயுதம்பாளையத்துக்கு வந்துட்டாரு விஜய். ஆனா வேணுமுன்னே தாமதப்படுத்தினாரு. அங்கிருந்து 4:45 இந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வரத்துக்கு 7 மணி ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த எஃப்ஐஆர்ல பதியப்பட்டிருக்கு. வேணுக்குனே காலதாமதம் ஏற்படுத்தினார் விஜய்ங்கிறத சொல்றாங்க. அந்த நேரத்துல இன்னும் கூட்டம் அதிகமாச்சு அப்படிங்கிறது இருக்கு. பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அலமோதுச்சு. அசாதாரண சூழல் ஏற்பட்டு மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படுங்கிறத மாவட்ட செயலாளர் மதியழகன் கிட்டையும், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கிட்டையும், இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கிட்டையும், தாவைக்கா நிர்வாகிகள் பலர்கிட்டையும், இந்த எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட எஸ்பி எல்லாருமே பலமுறை எச்சரிச்சு நாங்க அறிவுரை வழங்கினோங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நிச்சயம் அறிவுரை சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதாவது போன் கால் பண்ணியிருப்பாங்க, இல்ல மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. நிச்சயம் அந்த சிடிஆர் ரெக்கார்ட் எல்லாமே இருக்கும், இல்ல வாட்ஸ்அப் சாட் எல்லாமே இருக்கும். அப்ப காவல்துறை சொல்லியிருக்காங்கன்னு இந்த இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ரோட்ல மரம், அந்த கொட்டகை எல்லாமே சரியுது, தொண்டர்கள் ஏறி உட்கார்றாங்க, மரம் விழுகுது. அப்புறம் அந்த கூட்டத்துல ஒரு நெரிசல் ஏற்படுது, ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது. அதனால விபத்து நடந்தது. நீண்ட நேரம் காத்திருந்தாங்க. போதுமான தண்ணீர் வசதி கிடையாது, மருத்துவ வசதி இல்ல. அதிகமான கூட்டம் ஏற்பட்ட காரணத்தினால சோர்வடைஞ்சு சம்பவத்துல மிதிப்பட்டு மட்டுமே 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்க எஃப்ஐஆர்ல இருக்கு. மிதிப்பட்டு மட்டுமே 11 பேர் இறந்து போயிருக்காங்க. இது மாவட்ட அந்த நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறோம்ங்கிறது அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. மிதிப்பட்டு மட்டுமே 11 பேர். நினைச்சு பாக்குறப்பே நமக்கு கொலை நடக்குது. ஆமா, இது இதே மாதிரிதான் நாமக்கல்லையும் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. அங்கேயே 4 மணி நேரம் தாமதமா தான் வந்தாரு. அவர் கூட்டத்தை சேரட்டும்னு விட்டுட்டு அலட்சியமா விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. தொண்டர்களுமே சொன்னதை கேட்காம மரத்துல ஏறுறது, இந்த மாதிரி அங்க உள்ள கட்டடங்கள் மேல ஏறுறது, இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம். நாமக்கல்லையுமே சிலருக்கு மயக்கம்
ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மூச்சுத்திறனல் பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதுல வந்து டிஜிபி பேசும்போது 20 பேருக்கு ஒரு காவலர் அப்படின்னு சொல்லி 500 பேர் வந்து அங்க இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எஃப்ஐஆர்ல குறிப்பிடும் போது கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி எல்லா இடத்தையுமே சேர்த்து சுமார் 500 பேர் அப்படிங்கிற நம்பரும் போடப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாவே 500 பேர் தான் அங்க கரூரை சுத்தியே பாதுகாப்புல இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதே நேரத்துல விஜய் தாமதப்படுத்தினார் அப்படிங்கிறத கண்கூடா வந்து அங்க உள்ள மக்களுமே பார்த்திருக்காங்க. இப்ப இதுக்கு தாவேகா வழக்கறிஞர் அறிவழகன் அவர் வந்து சில பதில்களை வந்து சொல்றாரு. இவங்க தரப்பு ஒன்று சொன்னா அவங்க தரப்புல அதை வந்து மறுத்து வேற கருத்துக்களை வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தாமதமா வந்தாருன்னா கூடவே அவ்வளவு பேர் புடைசூழ வரும்போது, தொண்டர்கள் வரும்போது அந்த வண்டியை எப்படி வேகமா இயக்க முடியும், அதனால வந்து மெதுவா வந்தாரு அப்படின்னு அவர் ஒரு இது சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை தடியடி நடத்தின அந்த வீடியோவுமே பரவிட்டு இருக்கு. அது நாங்க வந்து நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்கோம். அந்த தடியடிக்கு பிறகுதான் ஒரு கூட்டமான இடத்துல நிக்க கூட முடியாத ஒரு இடத்துல காவல்துறை அங்க உள்ள தொண்டர்கள் மேல தடியடி நடத்தினதுனால எல்லாம் ஒரு பக்கமா போனதுனால மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்குன்னு அவர் ஒரு வாதம் வைக்கிறாரு. இன்னொன்னு, நள்ளிரவுல ஒரே இதுல வந்து சில மணி நேரங்கள்ல 39 பேருக்கும் எப்படி உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்காரு. அதுக்கான டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்க இருந்தாங்களா, ஏன் அவசரமா பண்ணணுங்கிற கேள்வியை அவர் வைக்கிறாரு. இதேதான் சமூக ஆர்வலர் எவிடன்ஸ் கதிரும் வந்து ஏன் அவசரமா இந்த பிணக்கூறாய்வு பண்ணீங்க, அதோட ரிப்போர்ட்ஸ் எங்க அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்காரு. இன்னொன்னு அவங்க எல்லாம் சொல்லும் போது 6 மணிக்கு மேல பண்ண முடியாது போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப டிஎன் ஃபேக்ட் செக் வந்து அதை மறுத்திருக்காங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2021 மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமே ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு போதிய வசதி இருந்தா மட்டுமே போதுமானதுங்கிற சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நைட்ல நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணோங்கிறதா அங்க இருக்கிற விளக்கமா வந்து வருது. இன்னொரு பக்கம் எப்படி உடனடியா அந்த அமைச்சர்கள்லாம் வந்தாங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது. என்னன்னா 5 மணியிலிருந்தே மயக்கம் போட்டு நிறைய பேர் மருத்துவமனைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த செய்தியை கேட்டுட்டு தான் செந்தில் பாலாஜி மருத்துவமனையை வந்தாங்கிறது அவங்க தரப்பு விளக்கமா வந்து சொல்றாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா, செந்தில் பாலாஜியால தான் குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னு தாவேகா வழக்கறிஞர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி இந்த வீடியோ காட்சிகள் சில இது வந்து செருப்பு வீசுற மாதிரி விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில செருப்புகள் போகுது, அது அங்க உள்ள பாதுகாவலர்கள் வந்து தடுக்கிற மாதிரியான வீடியோ இருக்கு. இது வந்து அதிமுகவுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதிமுக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு தலைவர் மேல ஒரு தொண்டன் வந்து செருப்பு வீச போறது இல்லை, ஆனா ஒரு தொண்டனுக்கு முன்னாடி ஒரு தலைவர் மேல வீசினா அங்க வந்து ஒரு கலவரம் ஏற்படும், திட்டமிட்டு ஆட்களை உள்ள பூத்தி செருப்பு வீசியிருக்காங்க, அதனால வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சாங்கிறத விசாரிக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் சதி அப்படின்னு கல்யாண சுந்தரம் சொல்றாரு. செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னாடியில இருக்காரு அப்படிங்கிற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கு. இத்தனை விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு வீடியோவுமே பதிவிட்டு இருக்காரு. அந்த 2 நிமிஷம் வீடியோல முதலமைச்சர் என்ன பேசுறாரு அப்படின்னா, எல்லா கட்சி தலைவருமே தனக்கு வர கூட்டத்தினர் யாரும் இறந்து போக கூடாதான் வந்து நினைப்பாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, சோசியல் மீடியாவில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நிறைய வதந்திகள் வந்து பரவப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லாருமே எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க நம்ம தமிழ் உறவுகள் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, சொல்லியிருக்காங்க. அது ஆனா இது வந்து ஒரு பெரிய அரசியல் விஷயமா தான் மாறி இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து இந்த பாதுகாப்பு சரியா கொடுக்கப்படல, 500 போலீஸார் அங்க இல்லை அப்படின்னு சொல்றாரு. கலெக்டரும் எஸ்பியுமே சஸ்பெண்ட் பண்ணப்படலை அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. ஆமா, கரூர்ல இந்த 10 நிமிஷம் ஸ்பீச்லயே முப்பெரும் விழா கரூர்ல நடத்தினாங்க. அது கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான் சேலத்திலிருந்து பயணத்தை வந்து உடனே மாத்தி கரூருக்கு வந்தாரு. அதுல பேசுற கூட அது முப்பெரும் விழாவா அல்லது 30 பேர் விழாவான்னு கிண்டல் பண்ணாரு. முப்பெரும் விழா திமுக எதுக்கு நடத்தினாங்க? பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், திமுக தொடங்கப்பட்ட நாள் வந்து நடத்துறாங்க. அவர் கொள்கை தலைவர்ல ஒருத்தர் தான் வந்து பெரியார். இப்பதான் மதுரை மாநாட்டுல அண்ணாவை வந்து எடுத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட அவங்களே சர்க்காசம் பண்ண மாதிரி தான் பேசினாங்கன்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த கூட்டத்தை கிண்டல் பண்ணிய காசு வாங்கிட்டு போற கூட்டம் 30 பேர் விழாங்கிறதா விஜய் கிண்டல் பண்ணுது. அப்போ உங்களுக்கு காசு வாங்காம தான் அவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க வந்து உங்களுக்கு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அந்த கூட்டத்தை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு இல்ல. தவறுனது யாரு? நீங்க தானே. நீங்க போனா மட்டும் போதும் தான் வந்து நினைச்சிருக்கீங்க. தவறுனதை தாண்டி ஒரு அடிப்படை என்ன வந்து துக்கத்துல துணை நிக்கணும் அப்படிங்கிறது தான். அதை கூட அவங்க வந்து பண்ணலாங்கிறது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாவட்ட செயலாளர் கரூர்ல நிர்வாகிகளே கிடையாதா?
நாமக்கல் நிர்வாகி திருச்சி எல்லாரையும் இறக்கிருக்கலாம், யாரையுமே அங்க போக சொல்லாதது என்ன அரசியல்னு தெரியல, எப்படி கட்சி நடத்துவாங்கன்னு தெரியல. அதாவது லீடர்ஷிப் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா வந்து பண்ணுவாங்க, எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிட்டோம் அதிர்ச்சி ஆயிட்டோம்ட்டான். இப்ப நாளை பின்னா தமிழ்நாட்டு அரசியல் உங்க கைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி எப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும். அப்ப ஃப்ரீஸ் ஆகி வீட்லயே உட்காந்து இருந்தா அதிர்ச்சியாகி யாரு காப்பாத்துறது? அதிர்ச்சியாகி அப்பயும் இப்படிதான் நடவடிக்கை எடுக்காம உட்கார்ந்துருப்பாங்களான்னு தெரியல. இதுல இன்னும் பல விஷயங்கள் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. அங்க உள்ள மக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வருவாரு அப்படிங்கிறத முன்கூட்டியே 12 மணிக்கு வருவாரு அப்படின்னு தாவேகா நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல தொலைக்காட்சி சேனல்கள்லையும் வந்ததை பார்த்துதான் நாங்க 10 மணில இருந்தே வர ஆரம்பிச்சோம், அதனால காலையில இருந்து நாங்க அங்க நின்றுட்டு இருக்கிறோம், இரவு 7 மணிக்கு மேலதான் விஜய் வராரு, இதுல இடையில தண்ணி இல்லை, உணவு இல்லை, இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படிங்கிறத மக்கள் பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் செட் ஆஃப் ஆனது, அந்த டைம்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சு டோட்டலா. அப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்குது. பதட்டத்துல அங்கங்க மூவ் ஆகும்போது ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. ஆம்புலன்ஸ் வரும்போது அதுக்கு வழி விட்டதுக்கு ஒரு பக்கமா மக்கள் தள்ளுனதிலையும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. இதுக்கு தலைமை பொறியாளர் ராஜேஸ்வரி பேட்டி கொடுத்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கலாம், விஜய் வந்ததுக்கு பிறகு கரண்ட் கட் செய்யப்படவே கிடையாது, அங்க இருக்கிற அவங்க பிக்ஸ் பண்ண அந்த ஜென்ரேட்டர் தான் ஆஃப் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெட்டியில முரணாகும்னு சொல்றாங்க. விஜய் வரதுக்கு முன்னாடி நாங்க கரண்ட்டை கட் பண்ணோம், அப்ப சில பேர் மரத்துல ஏறிக்கிட்டு இருந்தாங்க, ஆபத்தான முறையில் இருக்குங்கிறனால கரண்ட்டை நாங்க கட் பண்ணோம், அப்புறம் காவல்துறையிட்ட சொல்லி இந்த மரத்துல இருந்து கீழே இறங்க வச்சதுக்கு பிறகு நாங்க திருப்பி கரண்ட் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நிருபர்கள் திருப்பி கேள்வி கேட்கறாங்க. அதான் அருணா ஜெகதீசன் தலைமையில் குழு வச்சிருக்காங்களா, அங்கேயும் இதான் கேட்பாங்க, நாங்க சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க. ஆமா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அன்புமணி அவர் சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும், இதுல சிபிஐ தான், ஏன்னா குற்றம் சாட்டினவங்களே அவங்களே விசாரிக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அன்புமணி தான் சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, சில அமைச்சர்லாம் அழுதாங்க, அவங்களாம் ஆஸ்கரையோட கொடுக்கலான்னு கூட சொல்லியிருக்காரு. ஆமா, இவர் சர்க்காசமா சொன்ன குற்றச்சாட்டுக்கு அன்பில் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 4.5 வருஷமாவே ஒரு குழந்தைங்க கூட தான் இருக்காரு, அவரு டெய்லியும் பள்ளிக்கு போறது ஆய்வு பண்றதுன்னு இருக்காரு. குழந்தைகளை பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனலா அழுதுருக்காரு, அது நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவங்க தரப்பு சொல்றாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அங்க போயிருந்தாரு, அவர் விஜய் அதிர்ச்சியில இருப்பாரு, அதனால வராம இருந்திருப்பாரு, அவர் வரலன்னா என்ன, அண்ணன் நான் வந்திருக்கேன்ல, தம்பிகள்கிட்ட சொல்லி எல்லாரையும் வர சொல்லுவோம், அவ்வளோ அரக்கர் கிடையாது விஜய் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் திருமாவளவனுமே அங்க போய் பேசியிருக்காரு, விஜய் வராத புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நிர்வாகிகள் கூட ஏன் வரலங்கிறத அவர் கேள்வியா வைக்கிறாரு. இதை அரசியலாக்க வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதே நேரத்துல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு போகாத முதல்வர், மற்ற எங்கேயுமே இவ்வளவு அவசரமா போகாத முதல்வர் இங்க வந்தா அது அரசியலா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு கள்ளச்சாராய மரணங்கள் அடுத்தடுத்து நடக்கல, அது ஒரு கேப்ல தான் நடந்துச்சு, இது ஒட்டுமொத்தமா 30-40 பேர் அப்படிங்கும்போது அதனாலதான் கிளம்பி வந்தாருன்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. திமுக பேர் முட்டு கொடுக்க மாட்டாங்க, இது பயங்கரமா முட்டு கொடுக்குறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த சம்பவம் நடக்கிறப்ப ஒரு துபாயில் இருந்தாராம். சம்பவத்தை கேள்விப்பட்டோடனே முதல்வர் உத்தரவு போட்டதுனால துபாயிலிருந்து உடனடியா கரூருக்கு அஞ்சலி செலுத்திட்டு திருப்பி துபாய் கிளம்பி போயிருக்காராம். அவர் சொல்றப்ப அந்த கூட்டத்தை தலைவர் தான் கட்டுப்படுத்தணும், அது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா இருக்குங்கிற இடத்தையும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ராகுல் காந்தி விஜயை கூப்பிட்டு பேசினதாகவும் சொல்றாங்க காங்கிரஸ் தரப்பினர். ஆமா, அவர் என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்டுட்டு தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணதா சொல்றாங்க. இதுக்கிடையில நிர்மலா சீதாராமன் இங்க கரூர்ல மருத்துவமனைக்கு அங்க என்ன நடந்தது அப்படின்னு அங்க உள்ளவங்கள்ட்டலாம் கேட்டிருக்காங்க. பிரதமர் மோடியே நேரில் வரணும் அப்படின்னு தான் விரும்பினாரு, ஆனா சில காரணங்களால அவரால் வர முடியாதனால எங்களை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவரு எல் முருகன் அவங்கெல்லாம் இது பண்ணாங்க. இதுல பிஜேபி எல்லா கட்சிகளுமே அரசியல் பண்றாங்க, பிஜேபியும் அவங்க பங்குக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்ப 7-8 எம்பிக்கள் அடங்கிய குழு, அதுல ஹேமமாலினியை தலைவரா போட்டு என்ன நடந்தது கரூர்லன்னு விசாரிக்க போறாங்களாம். அந்த 8 பேருக்குமே தமிழ் தெரியாது, இங்க என்ன விசாரிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இது பாஜக விஜய் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு கேம் ஆடுறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதனாலதான் ராகுல் டெல்லியில இருந்து சில மூவ்ஸ் பண்றதுனால ராகுல் உடனடியா விஜய்க்கு பேசினதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. ஆமா, நேத்து பிஜேபி தலைவர்கள் பல பேர் உத்தரவு போயிருக்கு, விஜய் தாக்கி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீ ஏன் அந்த குறுகலான சாலைக்கு அனுமதி கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் நீங்களே விசாரிக்கிறீங்க,
உங்க மேலதான் தப்பு இல்லைன்னா நீங்க சிபிஐக்கு வந்து மாற்றலாமே விசாரணையை உள்ளிட்ட 5 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓபிஎஸ் அதான் வந்து சிபிஐக்கு மாத்துங்க, ஏன்னா டிஜிபி விசாரணையெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடியே அவர் வந்து காவல்துறை மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது நீங்க அதை மூடி மறைக்க தான் பார்ப்பீங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் தரப்புல இருந்து அறிக்கை வந்திருக்கு. ஆர்பி உதயகுமாரும் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சிலதை வந்து அரசு மேல வச்சுட்டு இது வந்து அரசியலாக்க கூடாது, விஜயமே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு, துயரத்துல தான் இருப்பாருன்னு வந்து ஆறுதல் சொல்றாரு ஆர்பி உதயகுமார். இன்னொரு பக்கம் மாதவ் அர்ஜுனா அவரும் வந்து ஒரு ட்விட் தான் வந்து பண்ணியிருக்காரு, கருத்து தான் வந்து தெரிவிச்சிருக்காரு. நான் ரொம்ப மீளா துயரத்துல இருக்கேன், இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் வந்து இந்த அளவுக்கு துக்கத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது. 5 வயசுல நான் அம்மாவை இழந்தேன், அதே மாதிரிதான் இப்ப நான் வந்து இருக்கேன். என்னோட வாழ்நாள் முழுக்க என்னோட அண்ணனா சகோதரன் சகோதரியா அந்த இறந்த குடும்பத்தினருக்கு நான் இருப்பேங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நான் களத்துக்கு வந்து வரல. ஆனா என்னன்னா, நேற்று வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட அந்த குடும்பத்துக்கு பாடியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல டிவிகேவினர் நீதிமன்றத்தை அணுகிக்கிட்டு இருந்தாங்க, இது வந்து சிபிஐக்கு மாத்தணும்ட்டு. எது முக்கியம்னு கூட ஒரு அரசியல் அறிவு இல்லையா? ஆமா, சதி நடந்திருக்கு, இதை விசாரிக்கணும்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீங்க கோர்ட்டுக்கு நீங்க போங்க, சதி நடந்திருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம். அதுக்கு முதல்ல இப்ப என்ன பார்க்கணும், உங்களை நம்பி வந்த 39 பேர் திறந்து போயிருந்தாங்க, இன்னைக்கு 41 பேரு. அதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட உங்களோடது இல்லாம அதுல கூட நான் முதல்ல நீதிமன்றத்துக்கு தான் போவேங்கிறது ஒரு என்ன மனநிலையை காட்டுது? எப்படி ஒரு அரசியல் கட்சியை இது வழி நடத்தி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல இந்த மாதிரி இருந்தா. அதாவது ஒரு ஹாப்பினஸ்ல பகிர்ந்துக்கலாம் கூட, துக்கத்துல கூட நிக்கணுங்கிறது தான் நம்மளோட மரபு. அதை கூட அந்த கட்சி பண்ணலைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு அரசியல் பொண்ணும் சினிமா முகத்திலேயே இருக்காங்கிறது தெளிவா தெரியுது. அரசியல் அறிவு, ஒரு சமூக அறிவு இருந்தாங்கன்னா, ஒரு மனிதாபமானம் இருந்தாங்கன்னா இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு வந்து தெரியல. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்குது எல்லாமே. இப்ப அதுல 9 குழந்தைகள் இறந்து போனதான் நம்ம வந்து சொன்னோம்ல. குழந்தைகள் அணின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. உலகத்துல எந்த கட்சியிலுமே குழந்தைகள் அணின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இந்த 2025 வந்து 28 அணிகள் உருவாக்கப்படும்னாங்க. நிறைய கட்சிகள்ல மருத்துவர் அணி நம்ம பார்த்திருக்கோம், தொழிலாளர் அணி, விவசாய அணி, என்னென்ன அணியெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா சீரார் அணி அப்படின்னு கொண்டு வந்தது டிவிகே அவர் தான். அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க குழந்தைகள் எந்த மியூசிக்கை கூட ஆடதான் வந்து செய்வாங்க. ஆமா, ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட அந்த குறிப்புகள்லே தேர்தல் விஷயங்களுக்காக பிரச்சாரங்களுக்காக குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு. ஆனா அது எந்த கட்சியும் மதிக்கிற மாதிரி தெரியல. பாஜக கூட்டங்கள்ல கூட தோல்ல பாஜக துண்டை போட்டுட்டு குழந்தைங்களை நிக்க வச்சாங்க. இப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி போற கூட்டங்கள்ல கூட அங்கங்க குழந்தைங்களை பார்க்க முடியுது. இந்த திமுக முப்பெரும் விழாலையும் ஒரு குழந்தைக்கு துண்டை போட்டு மலையில அந்த தூக்கி பிடிச்சிருந்தாங்க. ஸோ குழந்தைகள் வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம அப்பா அம்மாவோட இருக்கோம், சேஃபா போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அங்க வந்து நான் வரலன்னு சொல்ல முடியாத கை குழந்தைகள்லாம் தூக்கிட்டு வந்து இன்னைக்கு பாருங்க, அந்த கூட்டத்துல 1.5 வயசு குழந்தை கூட வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு. அந்த 1.5 வயசு குழந்தைக்கு விஜய்னா யாருன்னு வந்து தெரியுமா, டிவிக்கு என்னன்னு வந்து தெரியுமா? அந்த குழந்தை நம்பினது அவங்க அப்பா அம்மாவை, பட் அவங்களே அங்க கொண்டு வந்து இப்ப இப்படி ஆயிப்போச்சு. 1.5 வயசுல அப்பா அம்மானு யாருன்னு தெரியும் அந்த குழந்தைக்கு. அப்பதான் தெரியும், முகம் வந்து தெரியும், சிரிக்க ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும், ஒரு பாசமா ஒரு பிணைப்போட நடக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைய கொண்டு கூட்டிட்டு போய் இப்ப வந்து இறந்து போய் ஒரு சிவிக் சென்ஸ் இருக்கணும். இன்னும் தமிழ்நாடு வந்து ஒரு சினிமா முகத்துல இருந்துட்டே இருந்துச்சுன்னா அது பெரிய சாபக்கேடுதான். ஆமா, அது வந்து குடும்பங்கள்ல இருந்து மாறணும். நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்து இதை கற்பிக்கணும். நம்ம வந்து சினிமாங்கிறது தியேட்டர்ல ரசிக்கிற விஷயம், கிரிக்கெட்டுங்கிறது ஸ்டேடியத்திலயோ இல்ல வீட்டுல இருந்தோ பார்த்து ரசிக்கிற விஷயம் அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுக்கணும். அதை தாண்டி அதுல இல்ல எதுவும். இப்ப இதே படத்துலன்னு வச்சுக்கோங்க, உடனடியா வந்து அவங்க கூட இந்த அழுதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ரியாலிட்டியில் நடக்கிறப்ப ஃப்ரீஸா வீட்டுல இருந்து உட்காந்துருவாங்க. பத்தாவது மக்கள் இதுக்கப்புறம் மாறுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தி தொடர்ச்சியா அந்த வாக்கு திருட்டு பத்தி எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை ஒட்டி ஒரு விவாதம் நடந்துச்சு மலையாள டிவி சேனல்ல. அங்க பாஜகவோட செய்தி தொடர்பாளர் பிரிண்டு மகாதேவ் அப்படிங்கிறவர், இவர் ஆர்எஸ்எஸ்ல இந்த மாணவர் அணி தலைவராலாம் இருந்திருக்காரு, கேரளா பிரிவுக்கு முன்னாள் தலைவரா, இப்ப பாஜக செய்தி தொடர்பாளர். அவர் அதுல என்ன பேசுறாரு அப்படின்னா, ராகுல் காந்தியை மார்பிளே சுட்டு தள்ளணும் அப்படிங்கிறத வெளிப்படையா வந்து ஒரு டிவியில வந்து ஒரு கொலை மிரட்டலை விடுக்கிறாரு. இப்போ இது பெரிய விவாதமா மாறி இருக்கு. அங்க மாநில காங்கிரஸ் கட்சி, மாநில அரசு, பினராயி விஜயன் அரசு இதுல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவங்கள கை காட்டுறாங்க. கேசி வேணுகோபால் காங்கிரஸோட பொதுச் செயலாளர், அவர் அமித்ஷாவுக்கு ஒரு கடிதமே எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு வாய் தவறுதலாவோ இல்ல தெரியாமலோ சொன்னதில்லை, அவர் வந்து பகிரங்கமா கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இதை நீங்களும் ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. பட் அதை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவர் வந்து ரொம்ப ஒரு ஆவேசமா வந்து பேசிட்டு இருக்காரு. அது ஏதோ ஓகே.
இன்னொரு பக்கம் இத்தாலி பிரதமர் மெலோனி புத்தகம் எழுதியிருக்காங்க, மை ரூல்ஸ் மை பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கு பிரதமர் மோடி முன்னுரை வந்து எழுதியிருக்காரு. அவங்க மிகச்சிறந்த ஒரு தேசபக்தர் அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. மெலோனியை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை பத்தியும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் ஆசிய கோப்பையில நடந்திருக்குது. இதுல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கப்பு கொடுப்பாங்கல்ல, அதுல வந்து ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவரா மொஹ்சின் நக்வி அப்படிங்கிறவரு இருக்காரு. இவர் தான் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட தலைவரும் கூட, உள்துறை அமைச்சரும் வந்து இவர் தான் பாகிஸ்தானுக்கு. இவர் தான் வந்து நான் தான் ஏசியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட் அப்படிங்கிற முறையில் நான் தான் கோப்பையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிசிசிஐயும் இந்திய வீரர்களும் இல்லை, இவர் போற இடத்துலலாம் இந்தியாவை பற்றி தப்பாக பேசுறாரு, இவர் கையில் வாங்க மாட்டோம் அப்படின்னு மறுத்திருக்காங்க. அதனால கடைசியில் கோப்பையே வாங்காம அவங்க வந்து இந்த செலிப்ரேஷன்ல ஈடுபட அந்த உள்துறை அமைச்சர் கிளம்பி நடந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து போகும்போது அந்த கோப்பையை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இந்திய அணி வீரர்கள். இதுவுமே ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஆமா, அதே மாதிரி டாஸ் போட்டவ பாகிஸ்தானோட கேப்டன் பேசல, இந்தியர் தான் வந்து தொகுத்து வழங்குறாரு அப்படிங்கிறதுனால அதுவுமே ஒரு சர்ச்சை. இன்னொரு பக்கம் என்னன்னா, பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அப்படின்லாம் வந்து போறாரு. இது ஒரு விளையாட்டுல வெற்றியும் இருக்கு, தோல்வியும் இருக்கு. இன்கேஸ் ஆரம்பத்துல நம்ம தோக்குற மாதிரி தான் இருந்தோமா, கடைசியில ஜெயிச்சிட்டோம். தோக்குற மாதிரி இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க இவங்க? விளையாட்டுல அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து நடந்திருக்கு இந்த விஷயத்துல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது வந்து விருதுன்னு சொல்ல முடியல, கேள்வி மக்கள் மனசுல இருக்கிற கேள்வி. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தான் வந்து தோணுது. டிவி கீழே கூட்டமா கூடிச்சு, உங்களுக்கு கூடும் போதெல்லாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைன்னா போய் ஓடி போறது, ஆள் இல்லாம இருக்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு மனநிலைன்னே தெரியல. மக்களை காக்க வந்த கட்சியா இல்ல காவு வாங்குற வந்த கட்சியாங்கிறது தெரியல. அப்படிதான் இருக்கு பாக்குறப்ப. அதனால யாராவது இருக்கீங்களாங்கிற கேள்விதான் நமக்கு இருக்கு. விஜய் நோக்கி தான் கேட்க தோணுது நமக்கு. அதே வந்து கேட்டுட்டு முடிச்சுக்கலாம். நன்றி.